ஹலோ. இங்கே பாருங்கள், இந்த கார்டன்லேயே எனக்கு பிடிக்காத ஒரு வேலை வந்து இந்த வேலை தான். ரொம்ப கஷ்டமான வேலை. பட் இதெல்லாம் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நல்ல ஃப்ளவர்ஸ் நம்மளும் பார்க்க முடியும், செடியும் நமக்கு தர ரெடியாகும். ஸோ வந்துட்டு நான் இதை கவனிக்காமல் விட்டேன். இந்த கம்பெல்லாம் ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரியே ஆகியிருந்திருக்கு. ரெட் கலர் ரோஸ் இது. சரி, கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம் வரட்டும், சம்மர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய குட்டியாக அங்கங்கே தழுவு வந்து இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் மொட்டையாக கட் பண்ணி விட்டுறலான்ட்டு இந்த செடியை வந்து பிளான் பண்ணிட்டேன், கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஒரே ஒரு மொட்டு இருந்துச்சு கீழே. ஸோ வந்து அதை மட்டும் விட்டுட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு விட்டாச்சு. 10 days கூட இருக்காது, நான் ஃபுல்லாக அதில் அந்த களையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால்சன் வேறு எங்கே பார்த்தாலும் விதை வந்து முளைச்சி வந்துகிட்டே இருக்குது. இது வேறு ரோஸை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கனால அதை நான் ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்கேன். இது வந்து இது பக்கத்தில் ஒரு செடி நான் சர்ப்ரைஸாக இருந்துச்சு, கலர் என்னென்னு தெரியாமல். பட் அதுவுமே ஒயிட் தான். நர்சரியில் செடி வாங்கும்போது ஒரு செடி அவங்கக்கிட்ட வாங்கி செத்து போச்சுன்னு சொன்னோன்னே அந்த தாத்தா எனக்கு 2 செடி சும்மா கொடுத்துட்டு என்ன கலர்னு தெரியல வச்சு பாருன்னு சொன்னார். பட் ரெண்டுமே ஒயிட் தான். இங்கே இருக்குல்ல, இந்த ஒயிட்டோட ஃபேமிலி தான் எல்லோரும், ஒரே நர்சரியில் உள்ளவங்க தான். இது ஒரு அழகான பிங்க் கலர். நான் வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பட் இது ரொம்ப பூவே பூக்கிறது இல்லை. ரேட்டும் 125 உண்டு. ஏதாவது ஒரு பூ பூக்கும், அதுவும் பட்டன் பூ மாதிரி பூத்த மாதிரி இத்தினோண்டு தான் பூக்குது. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சுன்னா தான் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இனியாவது நல்லா பூத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த தளிர் குட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு அது இல்லாத போது தான் கட் பண்ணேன். எனக்கு மனசும் கேட்க மாட்டேங்குது தான், வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்கணும்ல. வெயில், என்ன வெயில்! இவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சாயந்தரம் வந்து பார்த்தோன்னா தண்ணியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த வாழை மரத்தை வேறு நான் மூடி வச்சுட்டு இப்போ வேறு ஒரு வாழையில் ரொம்ப போராட்டமாக பண்ணி வெளியே வந்துட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி விட்டால் குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இவங்க மத்தியில் இந்த வாழை மரத்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த 2 பூ கொஞ்சம் நோய் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே கொஞ்சம் நான் கட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே விட்டு வந்துருக்கணும். நான் வேணான்னு விடவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன்ல, இது வந்து ஒரு 3 செடி நான் ஒருத்தட்ட வாங்கினேன். வாங்கும்போது மண்ணே இல்லை, வேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு செடி 50 ரூபான்னு சொல்லி கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு வச்சா வாடி போச்சு. எனக்கு வந்து ஐயோ ஏமாந்துட்டோமோ, மண்ணில் செடியை வாங்கிட்டோமே, வேர் மட்டும் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வச்சு விட்டா ரொம்ப வாடி போச்சு. சரின்ட்டு வெறும் குச்சி மட்டும்தான், எல்லா கிளையும் எடுத்து விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த 3மே பொழைச்சிக்கிச்சு, எதுவுமே ஆகலாம் இல்லை. சரி நம்ம ஏமாறல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது 3மே பொழைச்சி பூக்கவும் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்குது. பட் இதை நான் வாங்கும்போதே பட்டன் ரோஸாக தான் வாங்கினேன். ஆனால் அது பட்டனுக்கும் பட்டனாக இன்னும் குட்டியோண்டு டேப்லெட் சைஸில் பூத்துட்டு இருக்குது, ஹெல்த்தியே இல்லாமல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்றோம் ரோஸ்லாம். நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஊருக்கு போனாலும் போயிடுவேன் அம்மா வீட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னே இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டா இங்கே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வந்து நம்ம போயாச்சுன்னா, முன்னாடிலாம் பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவேன், அவங்க 2 நாள் 3 நாள் பார்த்துப்பாங்க. இப்போ வந்து அப்படி நான் இந்த டைம் போனால் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், 10 daysலாம். ஸோ வந்து சம்மராக இருக்குன்ட்டு இவங்களுக்கெல்லாம் ட்ரிப் இரிகேஷன் பண்ணலான்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, ஹாப்பியாக கிளம்பிடலாம். ஏன்னா செடிக்கும் தண்ணி போகணும், பாவம்ல. அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே அம்மா வீட்டுக்கு போகிறத விட நம்ம சொந்த ஊர் அதெல்லாம் ஒரு ஃபீல் தான், நல்ல ஃபீல் தான். நம்ம ஊரே நம்ம அம்மா வீடு மாதிரி தானே. போனாலே எல்லோரும் எப்படி இருக்க, பாப்பா எப்படி இருக்குது, வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறது, அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்க்குறது, எல்லாம் ஒரே ஹாப்பி தான். எங்களுக்கு அடுத்தடுத்து அம்மாவுக்கு கோவில் திருவிழா வரும், நாங்கள் ஜாலியாக கிளம்பிடுவோம். அங்கங்கேயும் நிறைய புல் ஃபுல்லாக. இதை வந்து எனக்கு வெட்டுறதுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா குட்டியாக அங்கங்கே தளிர் இருந்துகிட்ருக்கு, தளிர் இருக்குது, மொட்டை இருக்குது. எதை விட்டுறது கொஞ்சம் பயம். சரி, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக பண்ணி விட்ருவோம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு கட் பண்ணி விட்ருக்குறேன். எனக்கு அங்கே ஒரு மொட்டு இருக்குது.
பத்து பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் எல்லோரும் வீட்டில் வந்து செடிலாம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணாமல் இதை கொஞ்சம் ட்ரிப் பண்ணி நல்லா விட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியான பூவெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும். இல்லைனா இது மாதிரி தான் இலையெல்லாம் வேஸ்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கும். கார்டன் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். முள்ளெல்லாம் நல்லா கையை போட்டு விட்டுருச்சு. இந்த 7 days ரோஸ் மட்டும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் வெட்டி விட்டேன்னா அதில் வந்து நிறைய தளிரும் இருக்குது, மொட்டும் இருக்குது. பட் அதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தி இல்லாமல் இருக்குது. சரி ஓகே, இதுக்கும் லைட்டாக பார்த்து வெட்டி விடலாம், அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் வெட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒயிட்லேயும் ரெட்லேயும் வெட்டி விட்டதில் கொஞ்சம் பெரிய கம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு மனசு கேட்காது, வருமோ வரலையோ அதையும் ஒருக்கா அப்படியே கட்டிங் போட்டு வைப்போம். வந்தால் ஹாப்பி தானே, வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்தால் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். அது வந்து நான் ஆல்ரெடி தொட்டி வச்சுருந்தேன். அதில் இருக்கிற மண் ஏதோ சரியில்லை போல். அதனால் அந்த மண்ணை வந்து நான் கீழே கொட்டிட போகிறேன். கொட்டிட்டு வேறு மண்ணை எடுத்து வச்சு அதில் ஊனி வச்சு பார்க்கலாம். அன்றைக்கி அதுக்குள்ளாடி ஒரு பச்சை மிளகா செடி வச்சு போனால் அதுவும் செத்து போச்சு. அதில் எது வச்சாலும் அது அந்த மண் வேஸ்ட்டு. கொஞ்சம் இந்த சிமெண்டெல்லாம் பட்டை மண், அதனால் அது வரமாட்டேங்குது. இது வந்து இந்த செந்தூர கலரு, இதுலேயும் அழகாக 2 மொட்டு வந்துருக்குது. நான் விரியும் போது உங்களுக்கு காட்டுறேன். இவங்களாம் பரவாயில்ல. இந்த 3 செடியுமே அடிக்கடி நல்லா பூத்துட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு செடி பாம்போல் ஒரு வெயிலே படாமல் நின்றுட்டுருக்குது. இதில் தான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரான பூ அடிக்கடி பூத்துட்ருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த சிகப்பு கீரை அங்கங்கேயா வந்துட்டுருக்கும் கால் வைக்கிற இடம்லாம். நம்ம வந்து ஒரு விஷயத்த நேசித்தோன்னா அதுவும் நம்மளை நேசிக்கிறது உண்மைதான் தெரியுமா. நான் வந்து அப்படி தான் நேற்று நினச்சேன், போயிட்டு கொஞ்சம் பாகக்காய் சீட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு. ஆனால் நான் வந்து நேற்று பாகக்காய் கட் பண்ணும்போது அதுக்குள்ளேயே விதை இருந்துச்சு, எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு நாள் பார்த்து ஊனி விடணும். நீங்கள் பாருங்கள், இது அப்படியே வருதான்னு பார்க்கலாம். வந்துச்சுன்னா நான் காட்டுறேன். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு மண் எடுத்து அதுக்குள்ளாடி 3 குச்சியும் சொருகி வச்சுட்டேன். ஒயிட்டு, ரெட்டு, ஒயிட்டு எல்லாம் சேர்த்து ஒன்று போல் சொருகி விட்டாச்சு. இது வர்றதுக்கு வந்து 10% வேணால் சான்ஸ் இருக்குது, மற்றபடி 90% சான்ஸே இல்லை. பட் ஆசை யாரை விட்டுச்சுன்னு சொல்லி சொருகியாச்சு. சரி, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்சது போல் ரசித்து செய்யுங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். பாய்.